சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ பெரியவர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே, நீ பெரியவர் இயேசப்பா. மகத்துவம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மாட்சிமைப்படுத்தினவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, நீ பரிசுத்த ஆண்டவரே. கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மகத்துவம் உள்ளவரே, மாட்சிமைப்படுத்தினவரே, ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகுமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. வரவேண்டும் தேவ ஆவியே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையே, உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்தபடியாக இந்த நாள் நீர் எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய மேலான தயவேண்டி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஜெபத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, ரசிவாடுவீராக. தடைகளை மாற்றி போடுவீராக. உம்முடைய ஆவியினால் அபிஷேகத்தினால் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படல ஆராதனை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வர வேண்டும் மக்களை தடைகளை மாற்றி கூட்டி சேர்க்கும். ஒரு மனதோடு உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த நீ நாம ஒவ்வொரு உதவி செய்ய தாழ்த்தி வறுமையாக்கி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சில பாடல்களை பாடி நம்முடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனாக மகிழ்வேன் என்கிற பாடல் பாடுவசனம் 188வது பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடி அன்றைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற கர்த்தர், அவன் நம்மோடு கூட இருக்கிறான். தேவனை சேர்ந்து பாடி அன்றைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தேன். கர்த்தனை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலம் உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தேன். கர்த்தனை செய்த நன்மைகளையே பாதம் பற்றிடுவேனே. அசில்லாத சரே மகிமை பிரதாமா பாசத்தால் பற்றிடுவேனே. அத்தனை செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன், அகமகிழ்ந்தேன். கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே நியாயங்கள் ஜீவித்தோமே, பக்தரிப்பேர் இந்த வாக்கியமே. நித்தியரே நியாயங்கள் ஜீவித்தோமே, பக்தரிப்பேர் இந்த வாக்கியமே.
நீரல்லோ, வீட்ட என்னை கூட ஆக்கினீரல்லோ, துளியில் இல்லாதபடி காத்து கொண்டீரே, அழுத அழிப்பாக மாற்றி விட்டீரே, துளியில் இல்லாதபடி காத்து கொண்டீரே, அழுத அழிப்பாக மாற்றி விட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆண்பரித்தேனே அகமா, ஆண்டை கர்த்தர் செய்த நன்மைகளையே வித்தவித்த நானே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆண்பரித்தேன் அகமாயிருந்தேன், கர்த்தர் செய்த நன்மைகளையே வித்தவித்த பாவங்களை மாறாதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, பாவங்களை மாறாதென்னை பற்றி கொண்டீரே, சந்தோஷத்தை தந்தீரே, உற்சாக ஆவியன் ஆந்த செய்தீரே, சந்தோஷத்தை திரும்ப தந்தீர், உற்சாக ஆவியன்னை உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே செய்த நன்மைகளையே ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமாயிருந்தேன், கர்த்தர் செய்த நன்மைகளையே கர்த்தர் செய்த தேவன் நல்லவராக இருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலும் நீதியும் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி நம்முடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நம்முடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடல் பாடி பாடி இயேசு ராஜா கொண்டாடுவோம். இரண்டு பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜா கொண்டாடுவோம். இரண்டு பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். நடுவினாரத்தாரே சுகம் தந்தார் காயத்தாரே, நடுவினாரத்தாரே சுகம் தந்தார் காயத்தாரே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, ஃப்ரீடம் தந்தாராவினாலே, எனக்கு ஃப்ரீடம் தந்தாராவி. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மாயை நம்பியுள்ளோ, உம்மாயை
கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வாருங்களின் மன்னவரே, எல்லா வாருங்களின் மன்னவரே, பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். 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 வந்தது குறைவெல்லாம் நிறைவானது, பதில் வந்தது குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவ, மகிமையின் ராஜாவ, மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். 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 உறுதியாய் பற்றிக் கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றிக் கொண்டோ உம்மையை மாத்திரம் ஆண்டவரே நம்பியுள்ளோ. பூரண சமாதான, பூரண சமாதான வீரனின் தருபவரே, தினமும் வீரனின் தருபவரே. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடி அவன் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பதில் வந்தது குறைவெல்லாம் நிறைவானது. ஆமே குறைவெல்லாம் மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜாவ, மகிமையின் ராஜாவ, மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். 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 பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
புதிய பாடல் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பாடல் பாடி ராஜாவை கொண்டாடுகிறோம். பெரியவர் ஆண்டவரே, நாமத்தை உயர்த்துகிறோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, ஹல்லேலூயா. கூப்பிடுகிற வேளையில பதில் தருகிறவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஏசப்பா. பூரண சமாதானத்தினால் எங்களை நிரப்புகிறவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சமதன முழங்கால் படி சொல்ல முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, ஹல்லேலூயா, உடைய திவ்ய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பும்படியாக மோசே வனாந்திரத்தில் நிரப்பின பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாடுகிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி எங்கள் தேசத்தில் உடைய சபை தன்னிலே இப்பொழுது இறங்க வேண்டும் தெய்வமே என்று வாஞ்சியோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடும் போது ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடினுடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் எங்கள் சபைகளிலே அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்னியாய் என்னை வாழ்ந்து தெய்வம். அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, என்னை வாழ்ந்து தெய்வமே. தயாவை அக்கினியா தோற்றைய தெய்வமே, என் மாற்றத்தை அக்கினியா ஆதிபத்தையோ அபிஷேகமே தெய்வமே. புதிய அபிஷேகம் தரப்பட்டு உணர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே பாடுவோம். எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே உணர்ந்து போன என் வாழ்க்கையையோ உயிர்ப்பியும் உணர்ந்து போன என் வாழ்க்கையையோ உயிர்ப்பியோ அபிஷேகம்
ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வாடுகிறீரே, மாற்றிலே கிரியை செய்கிறீரே. உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். சந்தரபலபரித நாதரபலமோதரபரி நாதரபல நாதராசரித நாதரபோ. ஹல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிறவர், உலர்ந்து போன பிள்ளைகளை உயிரடைய செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தின் ஆவியானவர், சத்துவத்தின் ஆவியானவர், ஓ சத்துவத்தினால் நிரப்புகிற தெய்வம். ஒராபாலா சந்தரித நாதரபல மோதரபரி நாதரபலமோ அவுதரித நாதரபல ஸ்ரீதரித நாதரபல மோதரித நாதராஜனாதரபோ. மகத்துவம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை உறுதினவர், எல்லாவற்றுக்கும் மேலான நல்ல தெய்வம். ஓ எப்படி மாட்சியை உலாவுகிறவரே. ராஷகலபரித நாதரபோ அவுதரித நாதரப சந்தரித நாதரபல மோதரித நாதரபல மோதரபரி நாதரப ரித நாதரப சந்தரித நாதரபல மோதரபரி நாதரபலவோ ரித நாதரபராகரதலபல சந்தரித நாதரபலவா ரித நாதரப சந்தரித நாதரபல மோதரபரி நாதரபல மோதரபரி நாதரபலவோ ரித நாதரபலவ சந்தரித நாதரபல மோதரபரி நாதரபலவோ ரித நாதரப ஸ்ரீதரித நாதரபலவோ ரித நாதரப சந்தரித நாதரபலவோ அவுதரித நாதர ஸ்ரீதரித நாதரபலவா. மகத்துவம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனாந்திரத்தில் இறங்கி வந்த ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறட்சியை மாற்றுகிற தெய்வம். ஓ இப்படி மாற்றினே உலாவுகிறீரே. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஓ உம்முடைய பிள்ளைகளை அக்னியாய் மாற்றுகிற கர்த்தர். ரபலப ரதரப சந்தரித நாதரபலவோ ரித நாதரப சந்தரித நாதரபல மோதரபரி நாதரபரி நாதரபல மோதரபரி நாதரப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரித நாதரபல சந்தரித நாதரபல மோதரபரி நாதரபரி நாதரபல ஸ்ரீதரித நாதரபல ஓ ரித நாதரப சந்தரித நாதரபல மோதர. மகத்துவம், 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 மகத்துவம். ஓ உன்னத பலத்தினால, உன்னத பலத்தினால, உன்னத பலத்தினாலே, உன்னத பலத்தினாலே உன்னை கட்டுகிற ஆவியானவர்களுடைய மத்தியிலே பாடுகிறீரே. சந்தல பலதரிநாதரபோ ஓ ரிதநாதரப சந்தராதராதலபலவோ ரிதநாதரா ஸ்ரீதரிதநாதனபலவோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. நிறைந்த நாணலை முறிக்காத தெய்வம், மங்கி எறிகிற திரியை அணைக்காத தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்குகிற தெய்வமே. சதரபலவோ உதரபரிதநாதரபரி நாதலவோ ஓ ரிதநாதரப சந்தரிதநாதரபலவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரதரிதநாதரபலப சந்தரதனா. நீ பரிசுத்தே, நீ பரிசுத்தே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவரே, ஓ மாட்சிமை பொருந்தினவரே. நன்றி ஆண்டவரே. சமுத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவராய் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வெறுமையான பாத்திரமாய் அல்ல, ஒரு நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவராக நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாடுகிறாரே.
பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக. Yes Lord, hallelujah, hallelujah. ரதலப ஷதரபரிதநாதனதனதன. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். ஆண்டவரே, குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக ஒன்றுக்கு உதவாமல் தூக்கி எறியப்பட்ட ஆண்டவர் நம்மை விடுவித்து கொண்டு வந்தாரே. ஹalleluya, hallelujah. அக்னியிலிருந்து மீட்கப்பட்ட கொள்ளியாய் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. முழுவதும் எரிந்து விடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக. ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி அழியும் அத்திரமா இளங்க செய்திடுமே. சொல்லுங்களேன். வெறுமையா அத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி அழியும் அத்திரமா இளங்க செய்திடுமே. வேதத்தில் ஆடும் மாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித மாத்திரமா அகன்று குயவனே, குயவன் அடைப்பின் ஆரணனே, அருளி மண்ணாதே என்னையும் நோக்கி எங்களை நோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. உம்முடைய சித்தம் போல் வனைந்தெடுக்கிற கர்த்தர் உம்முடைய மத்தியில் இரசி வாடுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல தேவனை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்லவர் ஆண்டவரே, போதுமானவர் ஆண்டவர், உம்மை தாங்கி நடத்துகிறவர் ஆண்டவர், ஒவ்வொரு நாடு வெள்ளத்தினால் இடை கட்டுகிறவர் ஆண்டவர். ஹalleluya. உம்மை விட்டு வழி மாறி போகும்போது வழி இதுவே நட என்று சொல்லி காலை காட்டி நடத்துகிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இறக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரமாய் உம்மை ஆராதிக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. மீதமுள்ள பாகங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க அசைவாடுங்க, தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பிக் கொள்ளும் யூதாவின் புஸ்தகம் 20-21 வசனங்களை வாசிப்போம். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் எல்லாரும் மைய பொருள், மைய வார்த்தை அப்படின்னா பரிசுத்த ஆவி.
அதை வைத்து தான் அதிலிருந்து தான் பேசப்படுது. சரியா? சரி. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று அம்மா பேசியிருப்பாங்க. அதை தான் நம்ம 2வது வசனத்தில் இரக்கத்திற்காக ஜெபிக்கணும், சமாதானத்துக்காக ஜெபிக்கணும், அன்பு பெருக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும் என்பது தான். எப்படியெல்லாம் ஆண்டவர் இரக்கத்தை தருகிறார், எப்படியெல்லாம் அன்பை தருகிறார், எப்படி ஆண்டவர் செய்கிறார் என்பதை நம்ம தியானித்தோம். அதே போல் தான் நானும் பேசுகிற காரியம், ஒரு மனுஷன், அழைக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டவனுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் ஹல்லேலூயா. 3 பேருக்காக எழுதுகிறார் இந்த யூதா புஸ்தகம். யார் யாருக்கு? ஃபஸ்ட்டு பரிசுத்தவான்களுக்கு, 2வது காக்கப்பட்டவர்களுக்கு, 3வது அழைக்கப்பட்டவர்களுக்கு. சரி, இந்த யூதா புஸ்தகம் வேறு ஒரு புஸ்தகத்தோடு இணையாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன். எந்த அதிகாரம்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். சரி, யூதா யார் அப்படின்னா இயேசுனுடைய குடும்பத்தை சார்ந்த சகோதரன். அடுத்தது, இந்த யூதா எப்போ ரட்சிக்கப்பட்டா அப்படின்னா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். இவனுடைய வரலாறு எங்கேருந்து ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒன்றா கூடி ஜெபிக்கும்போது அந்த மேல் வீட்டறையிலிருந்து தான் இந்த யூதாவினுடைய சாப்டர் ஆரம்பிக்கப்படுது. சரி, யாரை கர்த்தர் அழைக்கிறார்? ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் ஒரு நாள் விட்டு தான் வந்திருக்கிறேன். யாரை கர்த்தர் அழைக்கிறார்? பாவிகளை கர்த்தர் அழைக்கிறார். அதுவும் எப்படி அழைக்கிறார்? தீர்மானத்தின்படி அழைக்கிறார். அப்படி சொல்லி ஒவ்வொன்றா பார்த்தோம். இயேசு சொன்ன ஊமைகளை வைத்து நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்னைக்கு இதே வரிசையில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அழைப்பை குறித்து என்ன சொல்லுகிறார், இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அழைப்பை குறித்து, ஒரு அழைக்கப்பட்டவனை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பது பார்ப்போம். இன்னும் ஒரு நாள் பிரசங்கம் எனக்கு இருக்குது. அதனால் நாளையிலிருந்து நாளைக்கு பெஞ்சமின் பாஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் தம்பி ஸ்டான்லி இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. இன்னும் எனக்கு மீதி இருக்கிற ஒரே ஒரு டாபிக். அதனால் நீங்கள் என்னை எப்போ வைக்கிறீர்களோ அப்போ நான் ஃபில் ஆக்கிக்குவேன். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய டாபிக் இருக்கும். அதனால் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, அதனால் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, குட். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அழைப்பை குறித்து என்ன சொல்லுகிறார்? திருப்பிக் கொள்ளுங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 7. திருப்பிட்டீங்களா? 232வது பக்கம். ஃபஸ்ட்லேருந்து 16வது வசனம் வரைக்கும் அங்கு கணவனை குறித்து, ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், திருமண வாழ்க்கையை குறித்து அவர் எழுதுகிறார். எழுதி முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடுறார். அடுத்த டாபிக் என்ன போகலாம் அப்படின்னா, வேற ஏதாவது எழுதியிருக்கலாம். சபையே நீங்களும் இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், எழுதியிருக்கலாம்.
ஆனால் அப்படி எழுதாம ஒரு கணவன் மனைவியினுடைய உறவை குறித்து வரிசையாக எழுதிட்டு 17வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் அழைக்கப்பட்டவர்களுடைய இல்லாவிட்டால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை குறித்து அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து திரும்பவும் மனைவியை குறித்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசையா அப்படியே எழுத ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த நடுப்பகுதி ரொம்ப முக்கியம். திருமண உறவை குறிக்கிறது தான் சபையும் ஆண்டவரும் சேர்ந்தது. ஆமாதானே, ஆமாதானே. மணவாட்டியான சபை எங்க போகுது? மணவாளனாகிய இயேசுவை. இது எல்லாராலையும் போக முடியாது. அழைக்கப்பட்ட மணவாட்டி மாத்திரம்தான் எங்க போக முடியும்? மணவாளனை பார்க்க. இதுதான் இந்த 17ஆம் அதிகாரத்துடைய முழு சுவாரம்சியம். சரி, இப்போ நம்ம 17வது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிட்டீங்க தானே? சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 17வது வசனத்திலிருந்து. சரி. தேவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுத்தபடி கர்த்தர் அவனவன் அழைத்தபடி அப்படியே எல்லா சபையிலிருந்து ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் ஒருவன் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவது. அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுவாதீனக்கூடும், அது நலம் என்று. அது கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய அப்படியே அழைக்கப்பட்ட சுவாதீனம் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே மனுஷருக்கு. சகோதரரே, அவன் தான் அழைக்கப்பட்ட தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அன்றியும் போதும். இந்த பகுதியிலிருந்து அழைக்கப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். ஒரு 5 காரியங்கள் இல்லாவிட்டால் இன்னும் ஒரு 6 காரியங்களை இதிலிருந்து பார்க்க முடியும். நாம் பார்த்து நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரால அழைக்கப்பட்ட ஜனங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? இந்த பூமியில் நிறையா பேர் இருக்காங்க, ஆமாம் தானே? ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, 17வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவன் அழைத்தது எப்படியோ அவனவன் நடக்க கடவன். ஹல்லேலூயா. அப்படியே அவனவன் என்ன பண்ணணுமா? நடக்க கடவன். அவனவன் நடக்க கடவன். என்ன பாசறது? மேல சொல்றாரு, கர்த்தர் எப்படி உங்களை அழைச்சாரோ அழைத்தபடியே நீங்க என்ன பண்ணுங்க? அவனவன் அப்படியே என்ன பண்ணணும்? நடக்கணும். இப்ப கேள்வி, கர்த்தர் அழைச்ச மாதிரி நாம நடக்கிறோமா, உக்காந்துட்டோமா? ஹலோ, அந்த வார்த்தை எழுத வேண்டிய அவசியம் ஒரு நோக்கம் இருக்கு. ஆமாதானே? ஆமாதானே? புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? திரும்ப அந்த வசனத்தை கவனிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். தேவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுத்தபடியே கர்த்தர் அவன் அழைத்தபடியே அப்படியே அவனவன்
அவனவன் ஹலோ பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் உங்களை அழைச்சபடியே நீங்க நடக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நாம நடக்கிறது இல்லை. நம்ம பிரச்சனைகளை யார் ஏற்றியாவது ஒருத்தட்ட தூக்கிட்டு நீ நடன்னு சொல்றோம். புரியுதா? தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு இன்னைக்கு சபை நடக்கிறது இல்லை, விசுவாசிகள் நடப்பதில்லை. அவங்கவுங்க அவங்களுடைய பாதையில் ஆண்டு நடக்க சொல்றாரு. ஒரு பழமொழி உண்டு, காடு 6 மாசம் வீடு 6 மாசம். சர்ச்சுக்கு ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழி? நான் அதை அப்படியே டப்பிங் பண்ணியிருக்கிறேன். கூட்டம் நடந்துவதற்கு முன்னே, அப்புறம் கூட்டம் நடந்தது பெண்ணு. கூட்டம் நடந்துச்சா சொங்கின்னு ஒரு 6 மாதம் அப்படி சொங்கின்னு பீக்கில் இருப்பாங்க. அடுத்து ஒரு 6 மாதம் எங்கே போவாங்கன்னே தெரியாது. இப்போ அப்படியே 6 மாதம் 3 மாதமாக மாறிச்சு. 3 மாதம் இப்போ எவ்வளோ நேரம் தெரியுமாச்சு? 6 மணி நேரம். இப்போ 6 மணி நேரம். இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் 1 மணி நேரம். அப்போ அந்நிய பாஷையில் அப்படியே பிச்சு பெடல் எடுத்துகிட்டு போவாங்க. சர்ச்சை விட்டு வெளியே போனது ஆளை காணா புஷ். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு எழுதுகிறார், அவனவன் அழைத்தபடி. கர்த்தர் எப்படி உங்களை அழைச்சாரோ அதில் அவங்கவுங்க நடக்கணுன்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நடக்கிறோமா? ஃபர்ஸ்ட் டே கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளார வந்தபோது, அழைக்கப்பட்ட சபையில் வந்து நின்ன போது, அன்னைக்கு நடப்பேன் இப்படி நடப்பேன்னு சொல்லி அந்த அழைப்புல இன்னைக்கு நாம நடக்கிறோமா? நட மாறுது, ஸ்டைல் மாறுது. ஹலோ ஹலோ, உண்மைதானே? பாஸ்டர், குழந்தை மாதிரி அன்னைக்கு நடந்தேன், அப்படி இங்கிட்ட அங்கிட்ட நடந்தேன், அதே மாதிரி நடக்கிறதா? குழந்தை அப்படி நடக்கும், கண்ணு தெரியாம நடக்கும், கீழே விழும், எந்திரிக்கும், போகும், அது பண்ணும் இது பண்ணும். அது அப்படியே நானும் இப்ப பெருசான பிறகு அப்படியே நடக்கிறதா? அதெல்லாம் ஆண்டவர் பேசல. அன்னைக்கு அழைச்சி நான் சர்ச்சுக்கு வந்தப்ப ஒரு அழைப்போடு உள்ளார உட்காந்தோம். என்னன்னு? செத்தாலும் உம்மை விட்டு ஹலோ போக மாட்டோம். அது இருக்கட்டும் தம்பி, அது அப்படி தான் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். அது நம்ம இப்படி போய் வருவோம் இல்லையா, அது பாதி கேமரா வராது, ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நானும் நின்று பிரசங்கம் பண்ணணுன்னு இன்றைக்கி முயற்சி செஞ்சு கொஞ்ச நேரம் நின்றுலாம் பார்த்தேன். நம்மளால் நிற்க முடியல. அது வசனம் சொல்லுது, அவன் நடக்கணும். நம்ம கொஞ்சம் வளர்ந்ததும் சில பேர் சில ஆட்களை வச்சுக்கிறோம். சில பேர் சில ஆட்களை வச்சுக்கிறோம். எதுக்கு? எதுக்கு? நமக்கு அட சொல்லுங்களேன். எதுக்கு? உதவிக்கு. எதுக்கு? உதவிக்கு. நம்மளை கை தூக்கி விட, கால் தூக்கி விட, நம்மளை எழுப்பி விட, பல்லு விளக்கி விட. ஹலோ, ஆமாம் தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நானே எந்திரிக்கிறேன், பல்லு விளக்குறேன், குளிக்கிறேன், வரேன். என் கதையை கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கதை பாஷா, அது அந்த கதையை கேட்குறேன். நம்ம அன்னைக்கு அழைக்கப்பட்ட போது சபையில் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சனிக்கிழமை ஜெபம் இருக்குது, முழு இரவு ஜெபம் இருக்குது, அந்த ஜெபம் இருக்குது, எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம்? நடந்தோம்.
நம்ம வாழ்க்கை சரியா நடக்கணுன்றதுக்காக, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் நிற்கணும் என்பதற்காக ஆசையோட கர்த்தருடைய பாதையில சரியா நடந்தோம். இன்னைக்கு நம்ம நடக்கிறோமா? ஒரு ஆராதனை மிஸ் பண்ண மாட்டோம், ஒரு காரியத்தை விட மாட்டோம். நாம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியாய் நடக்கிறோமா, இல்ல செத்த போன மாதிரி இருக்கிறோமா? ஃபுல் டெத். சர்ச்சில் இங்கே பிள்ளார் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஒரு அட்டைப்பட்டி ஃபுல்லாக செல்லாக இருக்கும். அந்த செல்லை எடுத்துகிட்டு போய் டைம் கிளாக்கில் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 5 நாளைக்கு ஜோராக ஓடும். என்ன பண்ணும்? ஜோராக ஓடும். 6வது நாள் ஒரு சைடாக தலையை மட்டும் ஆட்டும். பார்த்துருக்கிறீங்களா? டைம் கிளாக்கு அப்படி இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் 7வது நாள் 2:30 மணியோடு நிற்கும். அப்படியே நின்ன வாக்கிலே நின்று போயிடும். இப்போ கேள்வி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கறது நீங்க பயங்கர ஃபாஸ்டா, பயங்கரமா வேகமா ஓடணும், நடக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஏன் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை? அப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தேவன் நமக்கு வச்சிருக்கிற பாதையில பொறுமையோட நம்ம நடக்கிறோமான்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டெய்லி எந்திரிச்சு நான் ஜெபம் பண்றேன், டெய்லி நான் வேதம் வாசிக்கிறேன், டெய்லியும் ஆண்டவரோட நிற்கிறேன். அதுதான் அழைக்கப்பட்டவனுடைய அடையாளம். ஹலோ, அழைக்கப்பட்டவனுடைய அடையாளம். என்னையா அடையாளம்? என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? நான் அழைக்கப்பட்டவன், நான் பேர் பிரிக்கப்பட்டவன், பரிசுத்தவான், தேவனுக்காக காக்கப்படுகிறவன் அப்படின்னு சொல்றோம்ல. அப்படின்னா யார் யார்? அவனுடைய பாதையில பொறுமையாய் நடக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கணவன் மனைவியை குறித்துட்டு அப்படியே எழுதிட்டே அப்படியே வராது, வந்துட்டே அப்படியே எழுதுறாரு. முதல் வசனமே அதை சொல்றார், அழைக்கப்பட்டவர்கள். நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? பொறுமையாய் நம்ம பாதையில் நம்ம நடக்கிறோமா? ரெண்டாவது 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7:18-19. ஹலோ, ரெண்டாவது என்ன எழுதுறாரு? விருத்த சேதனம் தேவை, விருத்த தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை எழுதி முடிச்சுட்டு மிக முக்கியமான காரியம்னு எழுதுறாரு. தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதே காரியம். ஒரு அழைக்கப்பட்ட மனுஷன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை எதை தெரியுமா அதிகமா விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க தெரியுமா? தேவனுடைய கற்பனை. அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள்ல வைராக்கியம் அளிப்பாங்க. ஹலோ, எல்லாரும் இங்க தானே இருக்கிறீங்க, வெளியே எங்கேயும் போகல. இல்லை, சில பேர் எல்லாம் 3வது வானம் ஏறிட்டீங்கன்னு நினைக்கிறேன், டாப் கியரில் போயிட்டுருக்கிறீங்க.
சரி பார்த்து இறங்கி கீழே வாங்க, சூதனமாக வாங்க, கீழே விழுந்துடாதீங்க. நேற்று பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் சொன்னது மாதிரி தான், 3வது மாடியிலேருந்து கீழே மேலே மாடியிலேருந்து கீழே விழுந்தா எழுப்புறக்கூடிய சக்தியெலாம் என்கிட்ட இல்லை, சரியா? அதனால தயவு செய்து விழுந்துடாதீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளுகிறோமா? அவருடைய பிரமாணங்களை நாம் இன்னைக்கு கை கொள்ளுகிறோமா? ஹலோ, கை கொள்ளுகிறோமா? 10 கட்டளைகளை என்ன பண்ணார் ஆண்டவர்? கொடுத்தார். அப்படியே வரிசையாக சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் வரும்போது பிரதான கட்டளை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தார். என்னது? ஹலோ, என்னதுங்க? மறந்து போச்சோ? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. ஒரு அழைக்கப்பட்டவனுடைய ஆசை விருப்பம் எல்லாம் இதுதான். ஆமா தானுங்க? ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவனுடைய பிள்ளை, அவனுடைய ஆசை எல்லாம் நான் ஆண்டவருக்காக ஆராதிக்கணும். திங்கக்கிழமை தானே நம்ம போனது கல்லாங்குளம். அந்த பாட்டிம்மா பார்க்க கூப்பிட்டாங்க. ஐயா வந்துட்டு போங்கினீங்க. சரி, வீட்டுக்கு போனதும் கதையை ஆரம்பித்தாங்க. அப்படியே கதை அப்படியே சுவாரஸ்யமாக போய்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு சுவாரஸ்ய கதை எங்கேருந்து தெரியுமா ஆரம்பிச்சுது? நான் சாக போகிறேன், செத்தா என் பிள்ளைங்க யாரையும் நம்பாதீங்க, அதை இருக்கட்டம்மா, என்னை தூக்கி போட்டுருங்க. சரி அம்மா பார்த்துக்கலாம், அதை விடுங்க. ஹெட்லைன் போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்த டாபிக் ஆரம்பித்தாங்க. எனக்கு இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரே ஆசை கண்ணு, சொல்லுமா, நான் சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். வசனம் சொல்லுது தெரியுமா? தம் பிள்ளைகளை உணர்கிறவன் யா. இந்த அம்மாவுடைய பிள்ளையும் தான் வாயாலே சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் ஆண்டவரை தேடலை கண்ணு, வேலைன்னு பார்த்தேன், இப்போ ஒரு பிள்ளையும் என்னை கண்டுக்க மாட்டேங்குது, இப்போ வாழணும்னு ஆசை. எதுக்கு? ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படி தான் இருக்கிறோம். நல்லா இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரை. ஹலோ, என்ன இன்னைக்கு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி சரி, இது லாய்ப்படாது. அப்போ 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 ஒரு அழைக்கப்பட்டவள் எப்படி இருக்கணுன்றதான் பவுல் எழுதுறாரு. முதல் காரியம் பார்த்தோம், அவங்க அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின் பாதையில அவங்க நடக்கணும்னு சொன்னாரு. 2வது எழுதுறாரு, எது முக்கியம் அப்படின்னா, நீங்க தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் ஐயா. அந்த கற்பனைகளை இன்னைக்கு கை கொள்றோமா? கட்டளைகளை கை கொள்ளுகிறோமா? ஆண்டு சொன்ன அந்த பிரமாணங்களை உட்கொண்டு அதன்படி நடக்கிறோமா? நம்ம குடும்பம் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா? நம்மளை நம்ம நேசிக்கிறது போல பிறரை நம்ம நேசிக்கிறோமா? ஒரு அழைக்கப்பட்ட மனுஷனுக்கு இது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. என்கிட்டையும் உங்ககிட்டையும் இந்த குறையா இருக்கு. ஆமாம் தானே? இல்லை கரெக்டாக இருக்கிறீங்களா? என்கிட்ட குறையா இருக்கு.
ஆண்டவரை 100% நேசிக்கிற அனுபவம் எனக்கு வேணும்னு நான் நம்புகிறேன். எப்படிங்க? எப்படி நேசிக்கணும்? 100% ஆண்டவரை நேசிக்கிற அனுபவம். அந்த நேசம் மரணத்திலும் அது பெருசு. அந்த நேசம் எப்படிங்க? மரணத்தை விட பெருசு. தாவீது யோனத்தானுடைய ஸ்நேகத்தை பைபிளில் சொல்லுது. அவ்வளவு நேசிக்கிறவங்க. அதே ஸ்நேகத்தை தாவீது யாருக்கிட்ட தெரியுமா வச்சான்? தேவன் பேரில். ஒரு நண்பனை எப்படி நேசிச்சானோ அந்த நேசத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகம் யார்கிட்ட தெரியுமா? கர்த்தர் பேரில். ஹல்லேலூயா. நமக்கும் அப்படிப்பட்ட நேசம் வேணும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறோம். அழைக்கப்பட்டவங்களுடைய குவாலிட்டி எதுவுமே நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுது. மூணாவது, நேரம் ஆயிடுச்சு. மூணாவது 20வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். என்ன பாஸ்டர் இது? இது என்னது? முன்னையும் சொன்னீங்க அவனவன் நடக்கணும்னு சொன்னீங்க. இப்போ நிலைச்சிருக்கணும்னு சொல்கிறாங்களே, அது என்னது அப்படின்னா? அந்த 18வது வசனத்தை வாசித்தீங்கன்னா இந்த 20வது வசனம் உங்களுக்கு புரியும். வாசிங்க. ஒரு விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தா விருத்த சேதனம் இல்லாதவனாக இருக்க வகை தேடானாக. ஒருத்தன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ 20வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தன் விருத்த சேதனம் பெற்றவன், ஒருத்தன் விருத்த சேதனம் பெறாதவன். இது ரெண்டு பேருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய வார்த்தையில் இன்றைய காலத்தில் ஆண்டவருக்காக சில பேர் சில தீர்மானங்களை, சில காரியங்களை ஆண்டவருக்காக செய்வேன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஹலோ, புரியுதா? திரும்ப சொல்றேன். விருத்த சேதனம் யூதர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பெற்றிருக்காங்க. ஆனால் கிரேக்கர்கள் யாரும் என்ன பெறல? விருத்த சேதனம் பெறல. இப்ப நான் அழைக்கப்பட்ட போது இதே காரியத்தை திரும்ப சொல்றேன், நம்பர் 2 சொல்றேன். அழைக்கப்பட்ட போது சில தீர்மானங்கள் ஆண்டவருக்காக, நான் இதை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் நடப்பேன் அப்படின்னு பண்ண தீர்மானம் ரெண்டு பேரும் வித்தியாசம். ஹலோ, புரியுதா? ஒருத்தன் விருத்த சேதனம் பெற்றவன், ஒருத்தன் பெறாதவன். ஒருத்தன் கறி சாப்பிடுவேன்னு சொல்லுவான், ஒருத்தன் கறி சாப்பிட மாட்டேன், சாவர வரைக்கும் செய்ய மாட்டேன்னுவா. ஒருத்தன் நான் ஆண்டவருக்காக இத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன், நான் வாழ்நாள் முழுசும் நான் ஆண்டவருக்காக இந்த ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு தேவனோட பண்ணின அந்த உடன்படிக்கை இன்னைக்கு இருக்கான்னு கேட்கிறேன். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த விருத்த சேதனத்தை என்ன பண்ணிட்டாங்க? உடைச்சிட்டாங்க. இந்த விருத்த சேதனம் எதுக்கு தெரியுமா? தேவனோட உடன்படிக்கை பண்ணாங்க. கர்த்தருடைய ஜனம்னு உடன்படிக்கை. சில பேர் சில தீர்மானங்களை எடுத்திருந்தாங்க.
நான் சாவர வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் இந்த தீர்மானத்தில் நான் இப்படி இருப்பேன், நான் வெள்ளை சட்டை போட்டுட்டு வருவேன், வெள்ளை பேண்ட்டு போட்டு தான் சர்ச்சுக்கு வருவேன், நான் எல்லா இடத்துலையும் இந்த வேலையை செய்வேன், சர்ச்சில் இப்படி இருப்பேன் அப்படின்னு பண்ண தீர்மானம் இன்னைக்கு இருக்கான்னு கேட்குறேன். ஹலோ, நான் என்னன்னு சொல்ல பாஸ்டர், நாங்கள் காத்தடிக்கும் போதெல்லாம் தீர்மானம் எடுப்போம். காத்தடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தீர்மானம் எடுப்போம். இந்த மாதம் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதா, உடனே ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னன்னு, இனிமேட்டு வீட்டில் சீரியல் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. அந்த பிரச்சனை முடிஞ்சுதா, அப்புறம் என்ன வந்துடும், ஐயோ நீங்களே இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்களோ, நான் ஃபோனே தொட மாட்டேன் ஆண்டவரே, இனி அந்த ஃபோனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை ஆண்டவரேன்னுவோம். ஐயோ கடவுளே. ஹல்லேலூயா. அதை தான் எழுதுறாரு 20வது வசனத்தில். திரும்ப வாசிங்க. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே. ஹலோ, என்ன பண்ணுமா, நினைச்சிருக்கணும். காலையில் எந்திரிப்பையா, உடைய சமூகத்தில் நான் திறப்பில் நிற்பையா, தேசத்திற்காக கதறுவையா அப்படின்னு பண்ண தீர்மானம் இன்னைக்கு நமக்கிட்ட இருக்கா? நிறைய பேர் பல நாள் உபவாச ஜெபத்துக்கு ஆரம்பிக்கும் போது பல தீர்மானங்களோடு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது முடிவில் அந்த தீர்மானங்கள் எல்லாம் எதுவும் என்னாகிறது இல்லை, செயல்படுறது இல்லை. அந்த உடன்படிக்கை ஒருவேளை மறந்துட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். என்ன நடந்தாலும் சரிப்பா, ஆண்டவருக்காக வாழ்வேன், தெய்வ சமூகத்தில் நிற்பேன், திறப்பில் நிற்பேன், தேவனோட போராடுவேன், தேவனோட சஞ்சரிப்பேன் அப்படின்னு பண்ணீங்கல்ல, அந்த உடன்படிக்கையை கர்த்தர் திரும்பவும் நினைவுபடுத்த விரும்புகிறார். நீங்கள் அதில் நிற்கணும்னு சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தவறுகிறவர்கள் தான், நீங்களும் நானும் தவறுகிறவர்கள் தான். அந்த தீர்மானத்தில் நிறைய முறை நம்ம என்ன பண்ணுறோம், தவறுகிறோம், விழுகிறோம், செய்யாமல் மறந்து போகிறோம். சில நாள் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லி சொல்லி காலம் கடத்திக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம். நகை போட மாட்டேன்னு சொல்லுவாங்க சில பேர், ஆனால் கல்யாண டைம் நகையாக போட்டுக்குவாங்க. அப்புறம் லிப்ஸ்டிக் அடிக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தீர்மானமாக பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கூட இருக்காது. அப்புறம் வழியில் எங்கேயாவது பார்த்தா நம்ம கண்ணுக்கே என்ன ஆகும், சிக்கிக்குது. அது என்னமோ தெரில, நம்ம எங்கேயும் போக வேண்டாம், நமக்கிட்டே கொண்டாந்து விட்டுருவார் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி தான் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, என்னென்னு, நான் இந்த மாதிரி பாவத்திலிருந்து நான் விட போகிறேன் ஏன்னுவாங்க. நமக்கு ஒரு பூஸ்டப் ஆகிடும் பிரசங்க கேட்டு, அப்பா இந்த ஆத்மா ஒரு ஆத்மா தெரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நினைப்போம். அடுத்த 6 மாதத்துக்குள்ளார இப்படி போவாங்களா? அப்போ மனசுக்குள்ளார தோணும், நம்ம பிரசங்கம் பண்ணி என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம தீர்மானத்தில் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 4வது 21வது வசனத்தை வாசிங்க. அதை நலம் என்று என்ன பண்ணுங்க? ஹலோ, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. 21வது வசனம். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ அது நலம் என்று. ஹல்லேலூயா. என்னன்னு புரியுதுங்களா? என்னன்னு புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்கு? அடிமையாய்
நீ அழைக்கப்பட்டிருந்தால் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. இது சொல்லியிருந்தா நான் சர்ச்சுக்கே, ஆமாம் தானே? ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்கன்னாரு. வந்தால் கடைசியாக என்ன சொல்கிறாரு? நீ அடிமையாக இருந்தாலும் கவலைப்படாதன்றாரு. என்ன அடிமை? பாவத்திலிருந்து அடிமையா? ஏன் அப்பா பாவத்திலிருந்து அடிமையாக உங்களை வச்சுருக்க மாட்டார். அது விடுதலை பண்ணி தான் உங்களை சபையில் என்ன பண்ணார்? சேர்த்தார். 22வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுவாதீனராய் இருக்கிறான். அப்படியே ஹலோ ஹலோ யாரோட அடிமைங்க? இப்போ கேள்வி, நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமையா இல்லை யார் நீங்கள்? ஹலோ, நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. நான் கிறிஸ்துவுக்கு அடிமையே ஆக மாட்டேங்க. ஆகவே மாட்டேன். நானும் அடிமையாக ஆக மாட்டேன். இந்த வார்த்தையை ஆனால் ஒரு அடிமை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, உலக பிரகாரமான அடிமைத்தனத்தை யோசிக்கிறோம். உலகத்தரமான அடிமை, கட்டப்பட்டு எதுவும் பேசுறதுக்கு உரிமை இல்லாத ஒரு அடிமைன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, கர்த்தருடைய அடிமை எப்படின்னா, கர்த்தருடைய அடிமை எப்படின்னா, பேசுவதற்கும் சுதந்திரம் உண்டு. நம்ம கைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணி வைக்கிறது இல்லை, கட்டி வைக்கிறதுன்னு இல்லை. ஆனால் ஏன் அடிமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணோம் ஆண்டவரே? ஏன் பாஸ் செய்யுது? ஏன் அடிமைன்னு போடணும்? கர்த்தருக்கு தகுந்த பாத்திரம்னு போடலாம்ல. ரைட், நானும் அப்படிதான் யோசனை பண்ணேன். ஏன் ஆண்டவரே இது ஏன் தகுந்த பாத்திரம்? ஒரு தகுந்த மனுஷன், உள்ளான மனுஷன், இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன் அப்படி போடாம ஏன் அடிமைன்னு ஏன் மென்ஷன் பண்றீங்க? ஏன் ஸ்லேவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்க? அடுத்த வசனம் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, ஏன் அடிமைன்னு புரியுதா? ஏன் அடிமைன்னு புரியுதா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. என்ன கிரயம்? இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் கழுவி நீங்களும் நானும் பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாக நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்ம பணத்தினாலாம் வரல. ஆமா தானே? நீங்களும் நானும் படிச்ச படிப்புனால பரலோகத்துக்கு போறோமா? இல்லைங்க. அவருடைய விளையாடப்பட்ட இரத்தத்தினால் நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். அதனால தான் இந்த இடத்துல வார்த்தை எழுதுறாரு, நாம கர்த்தருக்கு அடிமைகள். என் படிப்பல்லங்க, என் திறமை அல்ல, என் சாமர்த்தியத்தினால நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன் அப்படின்னு ஒருத்தரும் வேதத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு மனுஷனும் அப்படி சொல்ல முடியாது. நான் சாமர்த்தியத்துல, என் திறமையினால, என் பலத்தினால நான் ஆண்டவரை தேடினேன் அப்படி சொன்னவங்க எல்லாரும் அழித்து போட்டார்ல வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கிரயத்திற்கு கொல்லப்பட்டதுனால அவர் சொல்றாரு, நாம கர்த்தருக்கு அடிமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கேள்வி, அடிமைக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்வாங்க, எஜமான் சொல்றதெல்லாம். அடிமை செய்யணும்.
ஆமாம் தானே? செய்யலைன்னா அடிமைக்கு எதுவும் கிடைக்காது. ஆமாம் தானே? ஆமாம் தானே? ஆனால் இந்த அடிமைக்கு எந்த வேலை செய்யாமலையும் சோறு கிடைக்குது, சுகம் கிடைக்குது, கூப்பிடும் போதெல்லாம் பதில் கிடைக்குது. ஆமாவா இல்லையா? அட என்ன புரியலீங்களா? புரியுதா புரியலையா? இந்த அடிமைக்கு ஆண்டவருக்காக எதையும் என்ன பண்ணல, செய்யல இந்த அடிமை. ஆனா இந்த அடிமை கேட்குது, ஆண்டவரே எனக்கு காய்ச்சலா இருக்கு, உடம்பு முடியல, சரியில்லை அப்படின்னதும் அது என்ன ஆயிடுது, சரியாயிடுது. நியாயப்படி அடிமைக்கு என்ன கிடைக்க கூடாது, சுகம் கிடைக்கக்கூடாது, சோறு கிடைக்கக்கூடாது. காரணம், அடிமை தான் சொன்ன வேலையை செய்யலை. ஒரு அழைக்கப்பட்ட பிள்ளைய ஒரு எஜமானன் அடிமையா பார்த்திருந்தா எந்த தகுதியும் நமக்கு கிடைச்சிருக்காது. ஆமாதானே? என்னைக்கோ செத்து புல்லு முளைச்சி என்னையோ போயிருக்கும். ஆனால் கர்த்தர் கிருபையாய் இந்த அடிமையை வச்சு நான் ஏதோ ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு நம்பி ஸ்டில் 2024 வரைக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். 3 காரியம். 1, அவனவன் நடக்க வேண்டும். தான் அழைக்கப்பட்ட பாதையில் சோறாமல் நடக்கணும், பொறுமையாய் நடக்கணும். 2வது, தேவனுடைய கற்பனைகளை நம்ம என்ன பண்ணணும், கை கொள்ளணும், அதில் முக்கியத்துவத்தை வைக்கணும். 3வது, தீர்மானங்களில் நாம் அழைக்கப்பட்ட போது பண்ணின உடன்படிக்கையில் நிலை நிற்கணும். 4வது, நாம் தேவனுக்கு அடிமைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீசராக்குங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன நாம் கொஞ்சமாவது ஒப்பிட்டவரை கொஞ்சமாவது நாம் நினைச்சோமா? ஹலோ, நம்ம அழுவும் போதெல்லாம் ஆண்டவர் பதில் தந்திருக்காருங்க. நீங்கள் இந்த பிரசங்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியாது. இதுக்காக நான் மெனக்கடல் எடுத்திருக்கேன். ஆண்டுகிட்ட உட்காந்து, ஆண்டவரே என்ன மாறின ஆண்டவரே, இந்த வருஷம் என்னை போட்டு புளிஞ்சு எடுக்குது. வசனம் எப்படி வசனம்னு தெரில, உங்களுக்கு எப்படியோ, எனக்கு பயங்கரமாக புளிஞ்சு எடுக்குது. ஆண்டவரே நான் அப்படி மாறணும் ஆண்டவரே. தேவனுக்காக அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். என்ன வந்தாலும் என்ன பண்ணாலும் ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக செயல்படணும். நான் தேவன் வைத்திருக்கிற அந்த பாதையில் பொறுமையாக நடக்கணும். தேவனுடைய கற்பனைகளை அதை கை கொள்ளணும். என்னை அப்படி மாற்றணும்னு சொல்லி இந்த பிரசங்கம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் போதோ தெரில, என்னெல்லாம் அப்படியே உடையுது. ஆண்டவரே நான் இன்னும் அடிமையாக இருந்து நான் தின்னு கொளுத்து தான் இருக்கேன். ஆண்டவரே உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையை ஒன்று கூட நான் செய்யலான்ட்டு தின்னு கொளுத்துருக்கேன். லிட்ரலாக சொன்னால் தின்னு கொளுத்துருக்கேன், செனப்பண்ணி மாதிரி கொளுத்துருக்கேன். ஆண்டு சில நேரம் பேசுகிற வார்த்தைலாம் இருந்ததுனால தான் உசுரோடு இருக்கேன். உண்மைதான்.
நல்லா தின்னு தின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் அடிமைக்குரிய ஒரு வேலையை நான் செய்யலை, ஒரு வேலையும் செய்யலை. ஆனால் ஸ்டில் என்னை கர்த்தர் ரொம்ப நம்புகிறார். இந்த பிரசங்கம் முடிச்ச பிறகு இந்த கேள்வி தான் என் மனசில் இருந்துச்சு, ஏன் ஆண்டவர் என்னை இன்னும் நம்புறீங்க? என்னை ஏன் நம்புறீங்க? ஏதாவது என்கிட்ட நடக்குமா? ஏன் நம்புறீங்க? இவ்வளோ நாள் நம்பிட்டீங்க, ஒன்றுமே நடக்கலை, ஒன்றும் செய்யலை, ஜண்டத்துக்கு உட்காந்துருக்கு, என்னத்துக்கு ஆண்டவர் இன்னும் என்ன நம்புறீங்க? இந்த ஒரு வார்த்தை என் இதயத்தை உடைச்சுது. நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், நீ என் பிள்ளை, நான் உன்னை கடைசி வரைக்கும் ஸ்டில் உன் நாட்கள் முடிகிற வரைக்கும் நான் உன்னை ரொம்ப நம்புவேன். பெற்ற தாய் தகப்பன் உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ, என் தகப்பன் ரொம்ப உங்களை நம்புகிறார். அஞ்சாவது 23வது வசனம். மனுஷருக்கு முன்னாடி பார்த்தேன், தேவனுக்கு அடிமைகள் சொல்லியிருக்கேன். இப்போ 5வது, மனுஷனுக்கு என்ன ஆகாதீங்க, அடிமையாகாதீங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குது? யாருக்கு அடிமையாகிறோம்? ஹலோ, யாருக்கு அடிமையாகிறோம்? ஆண்டவருக்கு. அப்படியா? இல்லைங்க. சர்ச்சுக்கு ஏன் வரல? பாஸ்டர் கேட்பார், ஐயோ இந்த டார்ச்சருக்காகவே. ஹலோ, வரணும். கை தூக்குங்க, அல்லேலூயா சொல்லுங்க, பாடுங்க, சத்தமாக பாடுங்க, ஆண்டவரை துதிங்க, அந்நிய பாஷையில் விடுதலையோடு ஆராதிங்க. ஊழியக்காரனுக்கு இல்லையா? மனுஷனுக்கு இல்லையா? கர்த்தருக்கு அடிமையாகுங்க. இன்னைக்கு சபை, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்காக அழைக்கப்பட்ட ஜனங்க இன்னைக்கு தேவனுக்கு அடிமையாகலை, மனுஷனுக்கு அடிமையாயிடுச்சு. ஃபேன்ஸ் பேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஊழியக்காரங்க மனுஷங்களை பார்த்து போற கூட்டம். இந்த பாஸ்டர் செம்மையா பிரசங்கம் பண்ணுவார், இவர் சூப்பரா பிரசங்கம் பண்ணுவார், இவர் பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவார், இவர் பயங்கரமா, அம்மா பாசமா அப்படி பேசுவாங்க, இவங்க பிரசங்கம் எப்படி இருக்கும், இவங்க இந்த இவன் அப்பா இல்ல இல்ல இல்ல. யூதா பிரசங்கம் பண்ணது எழுதப்பட்ட புஸ்தகம் ரொம்ப நிறைய இல்லை, ரொம்ப நிறையா அதிகாரம்லாம் இல்லை. ஆனால் ஒரே அதிகாரம் முற்காலத்தை சொல்லிச்சு, நடந்து கொண்டிருக்கிற காலத்தை பற்றி சொல்லப்பட்டுச்சு, பின்னாடி வரப்போகிற காலத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. சில பேருக்கு பேச தெரியாது, சில பேருக்கு சில தடுமாறி தான் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் பேசுகிறார். அப்படி வாங்க, மனுஷன் பேசுகிற விதத்தை நம்பி வராதிங்க. இவங்க பிரசங்கம் செம்மையா இருக்கும்பா, பயங்கரமா இருக்கும், இன்ட்ரெஸ்டா போகும், அது இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு ஒண்ணுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்க தான் நினைக்கிறீங்க ஊழியக்காரங்க சூப்பரா பேசுறாங்க அப்படின்னு. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு மட்டும்தான் உண்மையான ஒரிஜினல் ரீசன் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிச்சை கேட்டு வாங்கிட்டு வந்திருப்போம். ஹலோ, என்னது என்ன கேட்டு? நான் அப்படிதான் பிச்சை கேட்டு, ஆண்டவரே ஏதோ ஒன்று பேசும், ஆண்டவரே ஏதோ ஒன்று பேசும், அப்படி திடீர்னு ஒரு வசனம் வரும் பாருங்க, அப்படியே வச்சிருப்போம். ஆனால் இங்கே பேசும்போது பார்க்கும்போது சூப்பராக பிரசங்கம் பண்ணார்ப்பா பாஸ்டர், சூப்பர் சூப்பர். ஏன் சபையில் கிரியை நடக்கிறது இல்லை தெரியுமா? இதனால தான். பாஸ்டர் சூப்பராக பேசுனாங்கன்னு கை தட்டினீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஆண்டவரே நீர் பேசுனீங்கன்னு சொல்லி பாருங்க, சபைக்குள்ள கிரியை நடக்கும்.
சீரியஸா நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, உண்மையை சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். பிச்சை கேட்டு தான் நான் சபையில் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே நீங்கள் பேசலைன்னா ஒன்றும் ஓடாது. எதா பேசும் ஆண்டவரே, எதா பேசும். அது எங்கள் ரூமுக்குள்ளார நடக்கிற அந்தரங்க போராட்டம். இன்னைக்கு பப்ளிக்காக சொல்கிறேன், அதான் உண்மை. உள்ள நடக்கிற விஷயம் ஆண்டவர் எங்களோட பேசுகிறார். அதை பேசி நாங்கள் வந்து ஆண்டவர் பேசுறதை நினைச்சு அப்படியே பேசுகிறோம். ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாரும் எதை பார்த்து வராங்கன்னா, இந்த பாஸ்டர் சூப்பராக பேசுவார், இவ்வளோ நேரத்தில் முடிச்சிடுவார், டைமிங்கில் முடிச்சிடுவார், இந்த மனுஷன் சூப்பரான பிரசங்கியான்றோம். அப்போ ஆண்டவர் என்ன நினைப்பாரு? டேய், நீ கெஞ்சினேன்னு உனக்கு கொடுத்தேன், ஆமாம் தானே? ஆனால் இங்கே வெளியே வந்து பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்க? அழகாக கோட் சூட் போட்டு அழகாக சூப்பரான பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க. இந்த மக்கள் எல்லாம் எதை கேட்கணும்னு வந்திருக்கு? ஓம் பேச்சை தான் கேட்க வந்திருக்கு. என் பேச்சை கேட்க வரல. இன்னைக்கு நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கிறோம்? தேவனுக்கா இல்லை மனுஷனுக்கா? பிரதர், உங்களையும் என்னையும் இருந்தான் நமக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது, ஆமாம் தானே? வேலை இல்லாமல் இல்லவே இல்லை. வேலை செய்யணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆண்டு சொல்லும்போது சொல்கிறாரு, ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியதை கரெக்டாக தேவனுக்கு கொடுத்துருங்க. பணத்தை சொல்லலை பிரதர், நம்மளுடைய பணத்தை சொல்லலை, நம்ம நேரத்தை சொல்கிறேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக கொடுத்துருங்க. என்னன்னு இந்த சூப்பரான பிரசங்க நல்ல ஆண்டருடைய வார்த்தையை அந்த ஹீப்ரூலேருந்து பழைய கால பைபிள் ஸ்கிரிப்ட்லேருந்து எப்படி பேசுவார். சுரேஷ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பேன். அவருடைய நான் பிரசங்களில் எடுத்துக்கொள்வதும் உண்டு. அப்போ இந்த தாளந்த குறித்த ஆண்டு பேசியிருப்பார். 5 தாளந்து, 10 தாளந்து, 1 தாளந்து அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை குறித்து அவர் பேசும்போது நான் அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். தாளந்துன்னா நம்ம நினைக்கிறது நமக்கு கொடுத்த கிருபைகள், என்ன சொல்கிறது, திறமைகளை சொல்கிறோம் இல்லை. அது பணமா? அது என்னதுங்க? பணம். ஒரு நாளைக்கு ஒரு யூதர்களுடைய அதிக சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளிக்காசு, சாரி, அரை வெள்ளிக்காசு. எவ்வளோங்க? அரை வெள்ளிக்காசு. ஆனால் யூதர்கள் கட்ட வேண்டிய பணம், வரி பணம், தேவாலயத்துக்கு கட்ட வேண்டிய வரி பணம், அது என்ன பேர் ஸ்டான்லி ஒன்று சொன்னல, அது என்ன பேர்? என்னப்பா? டினாரியஸ். ஒரு டினாரியஸ் வந்து தேவாலயத்துக்கு வரி பணம் கட்டணும். என்னதுங்க? டினாரியஸ். ஒரு வரி பணம் அப்படின்னா அரை வெள்ளிக்காசு. ஒரு வெள்ளிக்காசுக்கு 2 டினாரியஸ். ஒரு தாளந்து அப்படின்னா 300 வெள்ளிக்காசு. எத்தனை வெள்ளிக்காசு? 300 வெள்ளிக்காசு. அது 32 கிலோ இருக்குமா? எவ்வளோ இருக்குமா? எவ்வளோ இருக்குங்க? 32 கிலோ. ஒரு மனுஷனுக்கு சராசரியா 6 நாள்
7வது நாள் ஓய்வு நாளை எடுத்துட்டு சராசரியாக வச்சா 20 வருஷம் ஒரு தாளந்தை வச்சு வாழ முடியும். ஹலோ, சராசரி ஒரு தாளந்தை வச்சு எத்தனை வருஷம் வாழ முடியும்? 20 வருஷம். அந்த ஊழியக்காரர் கடைசியை சொல்லி முடிச்சாரு, இன்னைக்கு இருக்கிற ஒரு பில்கேட்ஸாலேயோ இல்லை ஒரு பெரிய பணக்காரனாலேயோ இந்த 5 தாளந்தையும் இந்த 2 தாளந்தையும் 1 தாளந்தையும் அவங்களால கொடுக்க முடியாதுன்னார். நான் சொல்றது புரியுதா? ஒரு பெரிய பணக்காரனால 5 தாளந்தையோ 2 தாளந்தையோ 1 தாளந்தையோ யாருக்குமே என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு 20 வருஷம் 6 நாளைக்கு தேவையான பணத்தை யாராவது கொடுக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனால கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர் சொல்லி முடிச்சாரு, என் தகப்பனால அது முடியுன்றதுக்காக தான் அது எழுதப்பட்டிருக்கு. எதுக்காக எழுதப்பட்டிருக்கா? நம்ம தேவனால அது சர்வ சாதாரணம் என்பதற்காக தான் அது எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அதை உணரலைங்க, நம்ம அதை புரிஞ்சிக்கல, நம்ம அதனுடைய அருமையை புரிஞ்சிக்காததுனால தான் இன்னைக்கு நமக்காக நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், இதை பண்ணணும்னு சாதிக்கணும்னு வர்றாங்க. என் அப்பாவால் ஒரு மனுஷனுக்கு 20 வருஷம் சோறு போட என் அப்பாவால முடியுன்றாரு. ஒரே ஒரு தாளந்து போதுங்கன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பனால முடியும்னா நம்ம தெய்வ சமூகத்துக்கு வருகிற இந்த நேரத்துக்கு தகுந்ததை என் தகப்பன் என் நாட்களில் தருவார்ன்ற 5 காரியம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். 24வது வசனம். 3 காரியம் சொல்லியிருக்கேன். 6வது காரியம் சொல்கிறேன். 1, அவனவன் நடக்க வேண்டும். 2வது, கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 3வது, தன்னுடைய தீர்மானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 4வது, தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். 5வது, மனுஷனுக்கு அடிமையாக கூடாது. 6வது, தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? இப்ப கேள்வி, நாம தேவனுக்கு முன்னாடி இன்னைக்கு நிற்க முடியுமா? இன்னைக்கு தேவனுக்கு முன்னாடி நான் நிற்க முடியுமா? எலியா சொல்லுகிறான் ஒரு வார்த்தை, கர்த்தருடைய முன்னாடி, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரன். நம்மளால சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? எங்க சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் அப்படின்னு ஏன் நம்மளால சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? நம்மளை பரிசுத்தத்துக்காக தானே அழைச்சாரு. நீங்களும் நானும் பரிசுத்தவான்களா இல்லையா? ஆமாம் தானே? அவர் கிரியத்துக்கு கொல்லப்பட்ட ஜனங்க தானே, அவருடைய பிள்ளைகள் தானே. ஆனால் நம்ம ஏன் சொல்ல முடியல? நம்மளால ஏன் சொல்ல முடியல? வசனம் சொல்லுது, தேவன் பயத்தின் ஆவி கொடுக்காம, ஹலோ, பயத்தின் ஆவி ஆண்டு கொடுத்துருக்காரு இல்லைங்க. ஆனால் நம்மளுக்குள்ளார ஒரு பயம் இருக்கு. ஆமாம் தானே?
ஏன்? நான் நேற்று சொன்னேன், முதல் நாள் திங்கட்கிழமை சொன்னேன், வெளியில் இருக்கிற ஜனங்க ஏன் உள்ளார வர முடியல அப்படின்னா அங்கே ஒரு திரைச்சல் இருக்குன்னு சொன்னேன். ஆமாம் தானே? இயேசு கோயிலுக்கு போனால் நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப அப்படின்னு உலகத்தில் பிசாசு ஒரு ஃப்ரேம் போட்டு மறைச்சி வச்சுருக்கான்னு. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் இருக்கு. என்ன ஃப்ரேமு? நீ எல்லாம் எங்கே போக மாட்ட? பரலோகம் போக மாட்ட. நீ எல்லாம் ஆண்டோட்ட சேர மாட்ட. ஒன்னால் முடியாது. நீ ஜோமன்னாலாம் அற்புதம் அட சொல்லுங்களேன், நடக்காது. ஹலோ, இயேசு என்கிற நாமத்துக்கு வல்லமை உண்டு. ஆமாதானே? ஆமாதானே? அப்போ நமக்கிட்ட பிசாசு வைத்திருக்கிற பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்மளால் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க முடியாது, உன்னால் வளர முடியாது, நீ ஜெபிக்க முடியாது, நீ ஆண்டவருக்கா வாழ முடியாது, நீ இப்படியே இருப்பேன்னு பிசாசு நம்மளை மறைத்து வைத்திருக்கிற மிகப்பெரிய தந்திரம்ன்ற. ஹல்லேலூயா. நீங்கள், நான் ஒன்று சொல்லிட்டா, வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் ட்ரபுள் ஆகும். ஆமாம் தானே? ஆனால் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது நிற்காது. ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ண நாம் முயற்சி எடுக்கணும். அது மாட்டுக்கு ஓடுங்க, அது மாட்டுக்கு ஓடும். நேற்று பிரசங்கம் அதான், அதை வச்சு தான் நான் இன்னொரு நாள் பேசணுன்னு இருக்கிறேன். பேசுவேன். 10 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணார். 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருந்துச்சு. பேசி முடிச்சு போயிட்டார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணணுன்னு இருக்கணும் இல்லையா? அந்த பிரசங்கத்தை வச்சு தான் பேசி முடிப்பேன். என்னப்பா சார் ஆசை காட்டு போயிருங்க அப்படின்னா, நீங்களும் நானும் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய பாத்திரம். ஆனால் பிசாசு தந்திரமா உங்களால் முடியாது, நீ ஜோமனி என்ன சாதிச்ச, நீ உன் குடும்பத்தை பார்த்தியா, உன் பிள்ளைய பார்த்தியா, உன் எதிர்காலத்தை பார்த்தியா, இப்படியே சொல்லி 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 நம்மளை மட்டம் தட்டுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். முழங்கால் படியிட முடிந்தவர்கள், இல்லாட்டினா எழும்பி நிற்கிறவங்க எழும்பி நின்றுக்குங்க. பரிசுத்தாவியானவருக்குள்ளார நிறைய போகிறோம். யாரையும் பார்க்கக்கூடாது. விடுதலையோட ஆவியில் நிறைந்து கொஞ்ச நேரம் பிரைஸ் தி லார்ட். யாரையும் பார்க்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி காரியம், தேவனுக்கு முன்பாக நம்மளை நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த தடையெல்லாம் இன்னைக்கு உடைக்கப்படட்டும். எல்லா கட்டுகளும் நம்மளை மட்டம் தட்டி வச்சிருக்குது பாருங்களேன். நம்ம மாம்ச கிரிகள் எல்லாம் நம்மளை மட்டம் தட்டி வச்சிருக்கு. நீ அவ்வளோதான், உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது, உன்னால் நடக்க முடியாது அப்படி சொல்லி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் இன்னைக்கு உடைத்தெறிவாராக. விடுதலையோட கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். நான் சொன்னேன் இல்லையா, முதல் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை. முதல் ஆரம்பம் தான். ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் நம்ம அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்க போறோம். ஆகவே அந்த மனப்பக்குவத்தோடு எல்லாரும் ஒருமுகப்பட்டவர்களா, ஓ glory to God, ஓ glory to God. பரிசுத்த ஆவியானவரே, தேவ மகிமையினால் ஆலயத்தை மூடப்படட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை பலவீனப்படுத்துகிற போராடுகிற எல்லா கட்டுகளும் இன்னைக்கு உடைக்கப்படணும் ஆண்டவரே. இனி எங்களால இப்படியே கூனி குறுகி வாழ்கிற அந்த வாழ்க்கை வேணாம். நாங்கள் அழைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை அறிந்து ஓடத்தக்கதாய், பயனுள்ள பாத்திரமாய் மாறத்தக்கதாய் எங்களை மாற்றியருளும் ஆண்டவரே. தேவனுக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லி ஓடத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. சக்கன மகிமையினால் நிரப்புவீராக. இன்னைக்கு ஒரு பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால விடுதலையோடு எல்லாரும் வாங்க. கர்த்தரோட ஒட்டி
ஒன்று சேருங்க, ஒன்று சேருங்க. வாங்க. எஸ் எஸ், அப்படிதான். வாங்க, கர்த்தரை உயர்த்துங்க. எஸ், அப்படிதான். உயர்த்தப்படட்டும். உங்க ஸ்தோத்திரங்களை கர்த்தர் கேட்கட்டும். எஸ், வாங்க வாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க சொல்ல 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 கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புவாராக. உங்க பாத்திரங்கள் நிரப்பப்படுவதாக. ஒரு அக்கபோ ஷல்லலாக்கபோ லதராக்கா ரீதராக்கபோ லதராபோ ஷல்லலாக்கபோ லதரா ரிபாக்கபோ ரதராக்கபோ ரதராக்கபோ ரதரா ரிபாபோ ஷக்கபோ ரதராக்கபோ ரபா. உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பலவீனப்படுத்துகிற போராடுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெப நேரத்திலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. தடை பண்ணுகிற ஆவிலே நிரப்பி ஜெபிக்க முடியாதபடி பண்ணுகிற எல்லா கிரியைகளும் சோர்வுகளும் அசதிகளும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக. In the name of Jesus Christ, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. என் சபை ஆவியிலே நிரப்பி ஜெபிக்கிற சபையா மாறட்டும் அப்பா, மாறட்டும் அப்பா. இதரா கோரதரா நவலவ கோரதரா ரிபா கோரதரா கோரதரா ரிபா கோரதரா இதரா கோரதரா சுதரவோ கோ. இதரா ரவா கோரதரா. எஸ் 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 எஸ். உங்களை கொழுந்து விட்டு எரியும்படியா, உங்களை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றும்படியா கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். Praise the Lord. Idara shakarara kuradara idara koladara dadara shakabo raka ladara singarabo ladara raka shubo raka ladara idara ravo karadara shakabo ladara ravo raka ladara idara kodara shakabo dara idara bo kabarabo idara korabo shallara. Oh yalabare. Praise the Lord. Holy Spirit, Jesus. கர்த்தர் நல்லவன். இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாக இழந்து போன நிறைய காரியத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனோமோ அதெல்லாத்தையும் திருப்பி தரப்போகிறார். தீர்க்க தரிசன வரத்தை நான் இந்த ஜெபம் பண்ணும்போது என் மனசில் அப்படி தான் தோணுச்சு. நிச்சயம் ஆண்டவர் செய்வார். அந்த 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 ஞானத்தை போதிக்கிற வரம் அதெல்லாம் சபையில் அதெல்லாம் போனதெல்லாம் திரும்பவும் தரப்போகிறார், திரும்பவும் தரப்போகிறார், திரும்பவும் தரப்போகிறார், திரும்பவும் தரப்போகிறார், திரும்பவும் தரப்போகிறார். இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி சமாதானத்தோடு போ. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்க. சோர்ந்து போகாதீங்க பிரதர் சிஸ்டர், சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. பிசாசி சொல்லுவான் இல்லை போயிட்டான் அவன், ஆண்டு உங்களோட இல்லை, உங்களோட இருக்க மாட்டார் அப்படின்னு என்ன வேணா சொல்லட்டும். நீங்க தைரியமா சொல்லுங்க, அப்பால போ பிசாச, எங்களோட கர்த்தர் இருக்கிறார், என் தேவனால எல்லாம் கூடும்னு சொல்லி நம்பிக்கையின் அறிக்கைகளை ஏறிடுங்க. கர்த்தர் நிச்சயமா
இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாய் ஒரு மாற்றத்தை நம்ம குடும்பத்திற்குள்ளாய், சபைக்குள்ளார, தேசத்திற்குள்ளார காணும்படியாய் கர்த்தர் ஒரு மாற்றத்தை எழுப்புதலை. Praise the Lord. Hallelujah. சர்வ வல்லமுள்ள தேவனே, இப்படி சமூகத்தை நோக்கி வைக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதிலை தாரும், பதிலை தாரும். ஆண்டவரே, ஒரு அழைக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கணும் என்பதை எங்களோடு நீர் கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி, நன்றி. அவங்கவுங்க பாதையில் நடக்கணும்ப்பா. நாங்கள் சோர்ந்து போய் உக்காந்துருக்கோம்ப்பா. ஏன் எங்கள் வாழ்க்கையில் மட்டும் இப்படி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உக்காந்துருக்கோம். ஆண்டவரே, எங்களை தட்டி எழுப்போம். ஆண்டவரே, எங்களை தட்டி எழுப்போம். ஆண்டவரே, உடைய கற்பனைகளை நாங்கள் அப்படியே கை கொள்ளணும்ப்பா, அப்படியே கை கொள்ளணும். ஆண்டவரே, நாங்கள் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கணும்ப்பா. நாங்கள் மனுஷருக்கு அடிமையாக இருக்கக்கூடாதப்பா. நாங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். ஆண்டவரே, நாங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். ஆண்டவரே, மனுஷனுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது. உமக்கு முன்னாடி நாங்கள் தைரியமாக நிற்கணும். கிருபா சண்டயத்தினாண்டே நாங்கள் தைரியமாக நிற்கணும். அந்த தைரியத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் தொடர்ந்து பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சில வாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.